ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் 10 நாளாக மழை, நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். அதில் மழையில் நனைஞ்சு எல்லாத்துக்கும் காய்ச்சல் இருமலாக இருக்குது. அந்த காய்ச்சல் இருமலுக்கு நம்ம நண்டு சமைச்சா, நண்டு சுக்கா வச்சு தின்னா அந்த சளி எல்லாமே போயிடும். நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ திருநெல்வேலி ஸ்டைலில் தான் நண்டு சுக்கா வைக்க போகிறோம். இப்போ நண்டு நல்லா கழுவி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, சட்டி சூடானோடனே. அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா புடிஞ்ச உடனே நம்ம நண்டு கழுவி வச்ச நண்டில் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா விரசிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மஞ்சள் வாடையில் நண்டில் இருக்க கொச்சை வாடெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விரசிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடுகு பொடிஞ்ச பிறகு ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கிடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க. நல்லா சாஃப்டாக குழக்குலன்னு ஆகாமே வதக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மல்லி இலையும் புதினா இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கிண்டி வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் நல்லா பெப்பர் சேர்த்துக்கிடணும். பெப்பர் சேர்த்தா தான் நம்ம சளி எல்லாமே இறங்கும். அதனால் பெப்பர் எவ்வளோ தேவையோ அதிகமாகவே சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ நண்டு அந்த மசாலாலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் நம்ம மட்டன் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் நல்லா மணத்துக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு குழம்புக்கு வச்சுக்க மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு நல்லா வதக்கின பிறகு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்து நல்லா வரையும் நம்ம கழுவி வச்சுருந்தா நண்டை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நண்டு சுக்கா ரெடியாக போகுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சுக்கா வைக்கிறோம். அப்புறம் நம்ம ஒரு கிண்டிட்டு நல்லா சூடாகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து மூடிட்டு நண்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒயிட் கலரில் இருந்தால் நண்டெல்லாம் ஆரஞ்சு கலரில் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நண்டு நல்லா கொதித்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கிடுங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக பெப்பர் போட்டுக்கிட்டோன்னா உரப்பு காரசாரமாக இருக்கும். கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டுக்கு மேலே. ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சுக்கா இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சளி காய்ச்சல் எல்லாமே போயிடும். நெஞ்சு சளிக்கெலாம் நண்டு சுக்கா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டில் எல்லாம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். டேஸ்ட்டாக செல்க்கு நல்லது, சளிக்கு நல்லது. நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.